உயிர்கள் எல்லாம் தெய்வம் என்றிருக்கிற ஒன்றில்லை ஊர்வலம் பரப்பரம் முன்னேறி தெய்வம் பயிலும் உயிர் மட்டுமன்றி இங்கே பார்க்கின்ற பொருள் எல்லாம் தெய்வம் கண்டி வெயிலரிக்கும் ரவி மணி விண்மீ வேகம் நீங்க தான் முக்கியமா மேலும் இங்கே பலவாய் தோற்றம் கொண்டே இயல்கின்ற ஜன பொருள்கள் அனைத்தும் தெய்வம் எழுதுகோள் தெய்வம் எழுதும் தெய்வம் என்கிற மகாகவி பாரதியின் வரிகளோடு இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கடமை கலை இலக்கிய சங்கமம் தொடக்க விழா நிகழ்வில் பங்கேற்று இதுகாரும் அவர்கள் 12 ஆண்டுகளாக சமூக கல்வி பணிகளை தொடர்ந்து செய்வதையெல்லாம் அறிந்து மகிழ்ந்திருக்கிற இந்த கிராமத்தில் புதியதாக கலை இலக்கிய துறையில் தடம் பதிக்கிற விதமாக அல்லது அந்த வழிகாட்டுதல் நெறிகளோடு மேலும் அதை விரிவுபடுத்துகிற விதமாக இன்றைக்கு இந்த அமைப்பை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த அமைப்பை தொடங்கி இருக்கிற கடமை அறக்கட்டளையை சார்ந்த நண்பர்களுக்கும் அதிலே பங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிற தோழர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் இந்த தருணத்திலே குறித்தாக்கி வருகின்றேன். இந்த கலை இலக்கிய சங்கமத்தின் தொடக்க விழாவிலே 3 நூல்களை அறிமுகப்படுத்துவதாக திட்டமிட்டிருக்கிறார். அமிர்தம் சூர்யா அவர்கள் நம்முடைய வடசென்னையின் இலக்கிய முகங்களில் ஒன்றாக, அதிலும் அந்த முகங்களிலேயே ஒரு பிரகாசமான முகமாக தெரிந்து கொண்டிருப்பவர் என்பதை நாம் அறிவோம். அவர் இத்தனை நாளும் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு கட்டுரையாளராக, ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு அற்புதமான இலக்கிய விமர்சகராக, ஒரு மேடை உரையாளராக அவர் பங்காற்றிக் கொண்டிருப்பதை அறிவோம். அவருடைய இலக்கிய பயணத்தில் முதல் நாவலாக பரதி என்கிற நாவல் இருக்கிறது. அந்த நாவலின் முதல் விமர்சன கூட்டமாக இங்கே நாங்கள் எல்லாம் திறனாய்வு செம்மல் என்று போற்றி மகிழ்கிற எழுத்தாளர் வே. எழிலரசு அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். ஒரு வடசென்னைக்காரன் என்கிற புத்தகத்தின் வாயிலாக மிக முக்கியமான தமிழின் ஆகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவராக அடையாளப்பட்டு அந்த நூலுக்கு ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருதையும் பெற்று அந்த ஒரு வடசென்னைக்காரன் என்கிற அந்த கட்டுரைகள் இங்கே அமர்ந்திருக்கிற தோழி வான்மொழி அவர்களுடைய பாவையர் மலர் தொடராக வந்தது. அந்த நூல் பல்வேறு பரிசுகளை பெற்றது என்றால் அது மிகையாகாது. அதைத் தொடர்ந்து அவர் ஆனந்த விகடனில் எழுதிய 4ஆம் சுவர் கட்டுரை தொடரிலே இருக்கிற திருப்பால் என்கிற அந்த ஒரு பகுதியை குறித்து பேசுவதற்காக நாங்கள் எல்லாம் இதந்தோதி பாராட்டுகின்ற மிகச்சிறந்த அங்கதத்தோடு நகைச்சுவையோடு பேசுகின்ற நிமோஷினி அவர்கள் அந்த நூல் குறித்து பேசுகிறார். இத்தனை பெரிய ஆளுமையில் பேசுகிற இந்த அவையிலே நாம் பெரிதும் மதிக்கிற இயற்கை ஆர்வலர் ஒரு முறை ஒரு 10-15 பக்கங்களிலே ஒரு சிறுகதை போன்ற ஒரு வடிவத்திலே என்னுடைய இல்லத்துக்கு கொண்டு வந்த 6-7 ஆண்டுகள் இருக்கக்கூடும். வாசித்தவுடன் ஏனென்றால் ஒரு படைப்பாளி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் வாழ்வின் அனுபவங்களை மட்டுமே எழுதிவிட முடியாது. அது முற்று பெற்ற எழுத்தாக மாறாது. என்றாலும் எழுதத் தொடங்குகிற ஒரு படைப்பாளி தன் அனுபவங்களை முன்வைத்து எழுதுகிற போது அந்த முனைப்பு மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைவதற்கு ஏதுவாகிறது. அப்போது நான் அவரிடத்திலே கூறினேன், இயற்கை வேளாண்மையில் இத்தனை பெரிய ஈடுபாட்டோடு இருக்கிற நீங்கள் அது குறித்து எழுதுவது மிகச் சால சிறப்பாக இருக்கும் என்று ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் குறிப்பிட்டேன். உரக்குழி என்கிற
இந்த நாவல் வெளிவந்திருக்கிறது. அந்த நாவல் 2023ஆம் ஆண்டு, இந்த நாவல் தான் ஒரக்குழி வானவன் அவர்கள் எழுதிய அந்த நாவல். அந்த நாவல் 2023ஆம் ஆண்டு வெளிவந்தது. 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 2 ஆண்டுகளுக்கு பின் அது குறித்து எத்தனையோ பேர் பேசிவிட்டார்கள், எத்தனையோ விமர்சனங்கள் வந்துவிட்டது. அந்த ஒரக்குழி நாவல் பல்வேறு, அந்த நாவல் பிரசுரமானதே பரிசோடுதான் பிரசுரமானது. பிறக்கிற போதே அந்த குழந்தை பிறந்தது என்று சொல்வார்கள் அல்லவா? அப்ப பிறக்கும் போதே ஒரு சீரோடும் சிறப்புமாக பிறக்கிற குழந்தை போல இது புத்தக அச்சாக்கம் ஆவதற்கு முன்பே பரிசு பெற்று அச்சான நாவல் என்பது இதன் சிறப்பு. இந்த ஒரக்குழி நாவல் என்பது மணப்பாறையில் இயங்குகின்ற சௌமா இலக்கிய விருதை சீரும் சிறப்புமாக பெற்ற நாவல் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. ஆனால் ஒரு குறைந்தபட்ச ஒரு 50 பேரேனும் குறித்து எழுதியிருப்பார்கள். பல்வேறு கூட்டங்கள் நடந்திருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு நாவல் குறித்து இத்தனை பேர் பேசியதற்கு பின்னால், இத்தனை பேர் எழுதியதற்கு பின்னால் நீ பேசியிருப்பார்கள். எவ்வளவோ பேசியிருப்பார்கள், எவ்வளவோ நானும் வாசித்திருக்கிறேன். ஆனால் ஒரு நல்ல படைப்பு குறித்து எத்தனை பேர் பேசியிருந்தாலும், எத்தனை பேர் எழுதியிருந்தாலும், எத்தனை அது குறித்தான உரையாடல்கள் நடந்திருந்தாலும், ஒரு படைப்பாளி குறித்தோ அல்லது நல்ல படைப்பு குறித்தோ பேசுவதற்கு அந்த படைப்பிலே மிச்சம் செய்திகளும் கருத்துகளும் சிறப்புகளும் இருந்து கொண்டே இருக்கும். அப்பதான் அது சிறந்த படைப்பு. ஏனென்றால் வள்ளுவரை இன்னும் பேசுகிறோம், பாரதியை இன்னும் பேசுகிறோம். பேசி தீர்க்காதவர்கள் இல்லை, எழுதி தீர்க்காதவர்கள் இல்லை. ஆனால் புதிதாய் சொல்வதற்கு கொண்டிருக்கிறது வானவனுடைய புத்தகத்திலே உரக்குழியிலே. அப்படி என்னுடைய பார்வையிலே நான் சொல்வதற்கு சில கருத்துக்கள் இருக்கிறது. அது ஒருவேளை நான் என்னுடைய வாசிப்பிலே பார்க்கிற போது என்னுடைய பார்வையிலே இதுவரைக்கும் அவருக்கான அந்த விமர்சன பார்வை, அறிவு பார்வை கிடைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு என்று கூட நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் இதை வாசிக்கிற போது சௌமா இலக்கியத்திற்கு தேர்வு குழுவினர் வாசித்த போது நான் தேர்வு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலே இந்த நாவலை அப்போது வாசித்தேன். ஆனால் இன்றைக்கு இங்கே பேசுவதற்காக, உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நான் அந்த நாவலை மீண்டும் வாசித்தேன். ஒரு படைப்பு என்பது, குறிப்பாக ஒரு நாவல் என்பது என்ன செய்கிறது? ஒரு வாசகன் வாசிக்கிற போது ஒரு நாவல் என்பது அவனோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறது. அது என்ன மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறது? அது எண்ணத்தை பகிர்ந்து கொள்கிறது, படைப்பாளியின் எண்ணத்தை பகிர்ந்து கொள்கிறது, அகமனத்தை பகிர்ந்து கொள்கிறது, வாழ்வியலை பகிர்ந்து கொள்கிறது, சமூகத்தின் சூழல்களை பகிர்ந்து கொள்கிறது, வரலாற்றை பகிர்ந்து கொள்கிறது, நம்மின் தொன்மத்தை பகிர்ந்து கொள்கிறது, கருத்தை பகிர்ந்து கொள்கிறது, காலத்தை பகிர்ந்து கொள்கிறது, அறிவியலை பகிர்ந்து கொள்கிறது, துறை சார்ந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறது. ஒரு நாவல் இந்த கருத்து பகிர்வுகளில் ஒன்றையோ இரண்டையோ மூன்றையோ அல்லது பலவற்றையோ பகிர்ந்து கொள்கிறது. ஒரக்குழி நாவல் நான் சொன்ன இந்த பகிர்தல்களில் கணிசமான பகுதிகளை கடந்து நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்கிறது. ஒரு நாவல் இத்தனை பகுதிகளிலே இத்தனை கருத்தியலை பகிர்ந்து கொள்கிறது என்பதால் ஒரு புதினத்தின், ஒரு நாவலின் சிறப்பு என்று நான் கருதுகிறேன். ஒரு படைப்பாளி என்பவன் சிறந்த நாவலையோ சிறந்த சிறுகதையோ ஒரு கவிதையோ எழுதுகிற போது அவன் சிறந்த படைப்பாளி என்று போற்றப்படுகிறான். ஆனால் அவன் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் இருக்கிற போதுதான் அவன் ஆகச்சிறந்த கவிஞனாக, ஆகச்சிறந்த படைப்பாளியாக இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்படுகிறார். பாரதி மிகச் சிறந்த கவிதைகளை கொடுத்தான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் பாரதி அவன் எழுதிய கவிதைகளுக்கும் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வேறுபாடு இல்லாமல் இருந்ததால் தான் மகாகவி என்கிற இடத்தை, உச்சத்தை அடைந்தார். அதே போல எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் பாரதி வாழ்ந்தான். வானவர் அவர்கள் வாழ்க்கைக்கும் எழுத்துக்கும் இடைவெளி இல்லாமல் இருக்கிறார். அவன் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தான். வானவன் அவர்கள் அவர் வாழ்கிற வாழ்க்கைக்கும் எழுத்துக்கும் இடைவெளி இல்லாமல் இருக்கிறது. அதுதான் இந்த நாவலில் இருக்கிற சத்தியம்தான்.
இந்த நாவலை இவ்வளவு தூரத்திற்கு பலராலும் சிலாகிக்க வைக்கிற நாவலாக உயர்த்தி இருக்கிறது. சரி, இந்த நாவல் என்ன செய்கிறது, என்ன சொல்கிறது என்கிற கதைக்கு நான் போகவில்லை. பின்னணியில ஒரு சிறிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாரு. நான் இந்த நாவலின் கதை குறித்து நான் போவே இல்லை, சொல்லவே மாட்டேன். இந்த நாவலை மீண்டும் எல்லோரும் வாங்க வேண்டும், வாசிக்க வேண்டும். வாசிப்பதற்கான ஒரு மனநிலையை உங்களிடத்திலே உருவாக்க வேண்டும் என்பதை தவிர இந்த ஒரக்குழி நாவல் குறித்து ஒண்ணு கூட நான் பேசப்படுது, அந்த கதை குறித்து பேசப்படுது. அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் என்னன்னா, சென்னையிலே ஒரு தொழிற்சாலையிலே வாழ்கிற ஒரு தொழிலாளி, ஒரு 20 ஆண்டு காலம் வாழ்கிற ஒரு தொழிலாளி மீண்டும் தாயகம் திரும்பினார். தாயகம்னா சொந்த ஊருக்கு. புலம்பெயர்ந்தவர்கள் தானே, உள்நாட்டிலேயே என்றாலும் சென்னைக்கு வந்தவர்னா புலம்பெயர்ந்தவர்கள். அங்கே திரும்ப செல்லுகிற போது அவருக்கு கிடைத்த 2 ஏக்கர் நிலத்தில் எப்படி இயற்கை வேளாண்மையை அவர் செய்கிறார், அதில் எப்படி வெற்றி பெறுகிறார் என்பதை சொல்லுதான் நாவல். இவ்வளவுதான் கதை. இது மேல நான் கதை சொல்ல மாட்டேன். எப்படி வெற்றி பெற்றார் என்பதுதான் கதை. இந்த நாவல் என்பது அப்படியே கிராஃப் கூட உள்ள, நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்ப அந்த கிராஃப் அப்படியே 45 டிகிரி அப்படி ஸ்ட்ரெயிட்டா போகுது. வளவு நெளிவு சுழிவு எதுவுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா அண்ணாமலையில பால்காரர் விட்டுட்டு கடைசியா பில்டிங்க சரப்ப பில்டிங்கா வாங்கிடுறாருல, அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போகும். அதுல ஒன்றும் எந்த விதமான ஒரு சங்கடமும் இல்லாமல் போகிறது. அப்ப இந்த நாவல்ல கதை சொல்ல மாட்டேன். இந்த நாவல்ல இன்னும் பேசுகிறது, என்ன சொல்கிறார், ஒரு எழுத்தாளராக எப்படி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் நான் இங்க முன்வைக்க வேண்டிய கருத்துக்கள். அப்ப இவர் ஒரு தெளிந்த நீரோட்டமா இவருக்கு ஒரு நடை கிடைத்திருக்கு, ரொம்ப இயல்பான நடை. இவர் பேசுறார். ஒரு கிராமத்தில் போய் பண்றப்ப அந்த கிராமத்தில் வழக்கமாக யூரியா போட்டு கம்போஸ்ட் உரம் போட்டு அந்த உரத்தை போட்டு இந்த உரத்தை போட்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். நான் இயற்கை வேளாண்மை செய்ய போறேன் அப்படிங்கிற இடத்துக்கு ஆரம்பிக்கிறேன். எள்ளி நகையாடுகிறார்கள் தொடக்கத்துல. என்னையா நாங்கெல்லாம் பண்ணாதா, நீ புதுசா இங்க விட்டுட்டு இருக்க, வேளாண்மையெல்லாம் பிடிக்காம ஓடினாங்க, இப்ப நீ அதை பண்ற இதை பண்ற என்று சொல்லுகிறார்கள். அப்படி பேசிய அவர்களை எப்படி இவருடைய செல்லமுத்து என்கிற அந்த கேரக்டர், அந்த கதாநாயகன், அந்த கேரக்டர், நான் இனி வெண்டாருன்னா பேர் இருக்காது, வெண்டாருன்னா அவர் பேர் தான். அதனால இவர் சொன்னாக்கா செல்லமுத்து தான், மாணவன் இல்லை. அதே நீங்க எப்படி இவர் அந்த செல்லமுத்து என்கிற கேரக்டர் அதை செயல்படுத்த தொடங்குகிறார். அப்ப வழக்கமாக செய்கிற அந்த வேளாண்மையில் மாற்று வேளாண்மை எப்படி செய்கிறது, அந்த கடலை போட்டால் எப்படி லாபம் வரும், அப்ப மாற்று வேளாண்மை குறித்து அது குறித்தான விஷயங்கள் எல்லாம் விளக்கமாக சொல்லுகிறார். ஏன்னா அப்படியே ஒத்தையடி பாதை வரையே போயிட்டு இருந்தா ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போக முடியாது. நம்ம ஒரு புது பாதையில போனோம்னா அடுத்த இடத்துக்கு போக முடியும். முன்னாடி போனவங்க ஒத்தையடி பாதையிலே போனா அவன் எங்க போனாலும் அந்த இடத்துக்கு தான் நம்ம போக முடியும், நம்ம நினைக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியாது. எனவே மாற்று வேளாண்மை என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அப்புறம் இந்த யூரியா அதெல்லாம் போட்டு இந்த மண் எப்படி விஷமாகி போய் கிடக்கிறது, எவ்வளவு மோசமா இருக்கு என்பதை மாற்றுவதற்கான வழிமுறைகளை இவர் இந்த நாவலில் விஸ்தாரமா சொல்றார். எப்படி அதை செய்யணும், அந்த விஷத்தை எப்படி அந்த மண்ணில் இருந்து போக்கணும் என்பதை பற்றி எல்லாம் இவர் பேசுகிறார். அதே போல இன்றைக்கு விதையை நம்மள்கிட்ட வாங்கி இனி நாம் போடுகிற விதை முளைக்காது என்கிற ஒரு ஆபத்தான சூழல் இருக்கிற இந்த காலத்துல நம்ம தான் அமெரிக்காரங்க தான் விதை வாங்குகிற கட்டாயம் நம்முடைய மரபு சார்ந்த விதைகள் அழிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில ஒரு விதையை எப்படி பராமரித்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை நேர்த்தினா உரத்துல ஊற போட்டு காய வச்ச காலம் போய் இவர் அந்த சாணத்தை கரைத்து அதை எவ்வளவு பக்குவமா அந்த கூடையிலே போட்டு ஒன்னொன்னு நீங்க படிச்சாதான் தெரியும். நான் போறதெல்லாம் ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருப்பேன். அப்ப ஒரு விதையை எப்படி விதை நேர்த்தி செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்றார். இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்றாரு? சென்னையில 20 வருஷமா நைட் ஷிப்ட் டே ஷிப்ட் பார்த்த செல்லமுத்து கிட்ட போய் சொல்றாரு. ஏனென்றால் அவர்கள் நம் விவசாயத்தை மறந்து போனவராக
மறைக்கப்பட்ட விவசாயமாக மாறிய சூழ்நிலை, அதை புரியாதவராக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர் போய் அங்கே இவற்றை எல்லாம் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது அந்த கதையை சொல்லிட்டே இருக்கிறப்ப இவருடைய பாலிய காலத்தை பற்றிய அந்த பகுதியெல்லாம் இருக்குல்ல. அப்ப ஒரு அந்த சேலமுக்கு வந்து ஒரு 130 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்கிற போது, வாசிக்கிற போது, அந்த கடையில போய் இந்த பொட்டலம் வாங்குவது, எல்லாரும் சேர்ந்து காசு கொடுத்து வாங்குவது என்கிற அந்த பாலிய கால நினைவுகளை இருக்குல்ல, அந்த அந்த நினைவுகளை மீட்டெடுத்து எழுதுவது என்பது ஒரு பேரழகு. அது அவ்வளவு, நீங்க எவ்வளவுதான் உயர்வான இடத்துக்கு போனாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு வயதானாலும், உங்களுக்கு எவ்வளவுதான் ஒரு பல மணிகள் வந்தாலும் கூட